ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு பீரல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய பார்பி டாலுக்கு சூப்பராக வீடு எல்லாமே பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு அழகான ஒரு ஸ்லேட் டைப்பில் ஒரு பீரல் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன தேவைன்றதை நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு தேவையான பீரோலுக்கு ஃப்ரண்ட்டு சைடு பேக்கு எல்லாமே நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் பீரோ பண்ணி பாருங்கள். அம்மா அப்பாவோட ஹெல்ப்போடு பீரோ பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பராக வரும் இந்த பீரோ. ஸோ பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து இப்போ வந்து வெட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ நான் வந்து வெட்டி எடுக்க போகிறேன். ஓகே, நான் ஒரு குட்டி பீரோல் தான் பண்ண போகிறேன். ஓகே, இப்போது அடுத்து மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி அழகாக மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சூப்பராக மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது எங்கெங்கே முன்ன பின்ன இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி அழகாக சீச்சு ஒரு சேஃபாக நம்ம வந்து கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போது பீரோ வந்து இன்னும் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் ப்ராப்பராக கட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளுடைய பார்பிக்கு ஒரு அழகான பீரோ நம்மளே ரெடி பண்ணுறோம். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி ஒவ்வொரு பொருள் நம்ம பண்ண போகிறோம். நாளைக்கு ஒரு அழகான ஒரு கிச்சன் செட் பண்ண போகிறோம். மறக்காமல் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். ஓகே, பீரோ இப்படி தான் வரும். நம்ம பார்பியோட ட்ரெஸ்ஸு வைக்கிற பீரோ இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் ஒட்டிக்கலாம். நான் எல்லாமே ஒட்டி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்லேட் டைப்பில் பீரோ பண்ணுறனால அதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணணும். இப்போது பீரோவை எல்லாமே முடிஞ்சு கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம செட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான பீரோ ரெடி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே ஒரு ரேக் வைக்கணும் இல்லையா, பீரோவுக்கு ஒரு அழகான ரேக் ஒன்று வைக்கணும். மேலே ஆங்கரில் ட்ரெஸ்லாம் தொங்க போடணும். மேலே ஆங்கருக்கு கம்பி வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பீரோவில் செட் பண்ணி முடிச்சுருவோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஆங்கரு எல்லாமே நம்ம பண்ணலாம். ஹாய், சூப்பர், செம்மையாக பீரோ ரெடி ஆயிடுச்சு, பர்ஃபெக்டாக. சரி, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? நம்ம ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் டைட்டாக தான் வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம வந்து பார்பி ட்ரெஸ்ஸு எடுக்கும்போது கிச்சன் இருக்கணும் இல்லையா, ட்ரெஸ்ஸில் வந்து கதவுலாம் ஓப்பன் ஆகிடக்கூடாது இல்லையா, அதனால் கொஞ்சம் டைட்டாகவே பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி பீரோ பண்ணி பார்பியோட பொம்மைலாம் அதில் வச்சுக்கோங்க. பார்பியோட ட்ரெஸ்ஸெலாம் அதில் வச்சுக்கோங்க. ஓகே, பீரோ ரெடி. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து என்ன கலர் பண்ணலாம் அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். சூப்பரான அடுத்து ஒரு பொருள் ரெடி பண்ணலாம். செம்மையாக பீரோ ரெடி ஆயிடுச்சு.